ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 50 விவசாயிகள் இணைந்து குழுவாக இயற்கை விவசாயம் செய்து விளைபொருட்களை விற்பனை செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறார்கள். புஞ்சை புளியம்பட்டி பகுதியில் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களை சேர்ந்த 50 விவசாயிகள் ஒன்றிணைந்து பசுமை பேராயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இவர்கள் தங்களது நிலத்தில் இயற்கை முறையில் வாழை, நெல், கரும்பு, மஞ்சள், பப்பாளி, சேனைக்கிழங்கு, கீரை, தக்காளி உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்களை பயிரிட்டுள்ளனர். அவற்றுக்கு ரசாயன உரங்களையோ பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் மாட்டுச்சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர். புஞ்சை புளியம்பட்டி பேருந்து நிலையம் அருகே பசுமை பேராயம் அமைப்பின் சார்பில் சில்லறை விற்பனை தொடங்கப்பட்டு அந்த கடையில் விவசாயிகள் விளைவிக்கும் அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. உற்பத்தியாகிற பொருட்களை நாங்கள் மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். நல்ல விலை கிடைக்குது. மஞ்சளை மஞ்சள் தூளாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கரும்பு வச்சிருக்கிற விவசாயி கரும்பு சர்க்கரையை பண்ணுறாரு. தேங்காய் எண்ணெயை மாற்றி விற்றுட்ருக்கோம். கடலை எண்ணெயை மாற்றி விற்றுட்ருக்கோம். இப்படி எல்லா பொருளையும் மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு விற்றுட்ருக்கோம். உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு நாங்கள் தான் விலை நிர்ணயம் பண்ணுறோம். அவங்க விலை நிர்ணயம் பண்ணி கெமிக்கல் மார்க்கெட் மாதிரி நாங்கள் கொண்டு விலை கம்மியாக கொடுக்குறதில்ல. நல்ல விலை. மாதம் தோறும் ஒவ்வொரு விவசாயியின் தோட்டத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்து இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிப்பதோடு வேளாண் வல்லுநர்களை வரவழைத்து தங்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்கின்றனர். இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு பயிற்சி அளிப்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை ஏதோ ஒரு விவசாய தோட்டத்தில் பயிற்சி நடக்கும். இயற்கை விவசாயம் பண்ணுற பண்ணைகளில் அந்த இடத்துல நல்ல இயற்கை விவசாய திறமான இயற்கை விவசாயிகளை கூட்டிகிட்டு வந்து அவங்க மூலிமா பயிற்சி கொடுக்குறோம். ஒவ்வொரு விவசாயி எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல் அந்த மாதிரி அதுக்கும் பயிற்சி கொடுக்குறோம். விளைபொருட்களை தனியாக சந்தைப்படுத்துவதில் இருக்கும் பல்வேறு சிக்கல்கள் கூட்டாக இணைந்து ஒரே இடத்தில் விற்பனை செய்யும் போது இருப்பதில்லை என்கின்றனர் விவசாயிகள். நான் அதுக்கு முன்னாடி தனியாக இயற்கை விவசாயம் நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த பசுமை பேராயம் வந்ததுக்கப்புறம் நான் பசுமை பேராயம் மூலியமாக என்னோட இயற்கை விவசாயத்தை நான் அவங்களோட இணைஞ்சு போயிட்டுருக்கேன். இப்போ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல ஒரு காய்கறி விளைஞ்சா சந்தைக்கு கொண்டு போகும்போது ஓவரால் மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த விலை தான் எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. சந்தை பசுமை பேராயத்துக்கு கொண்டு போய் நான் விற்கும்போது நான் நிர்ணயிக்கிற விலையை அவங்க எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது எனக்கு ரொம்ப மிகவும் லாபகரமாக இருந்தது. இப்போ அதிலிருந்து கடந்த 3 ஆண்டு காலமாக நான் இந்த பசுமை பேராயத்தோட இணைந்து நான் என்னுடைய வியாபாரத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கூற்றை நிரூபிக்கும் வகையில் இயற்கை விவசாயிகளின் இந்த ஒருங்கிணைந்த செயல்பாட்டை பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சத்தியமங்கலம் செய்தியாளர் கனகராஜுடன் சுந்தரமூர்த்தி.